வேதாந்தமாக சித்தாந்தமாக என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே முடிவு சொல்லணும். வாழ்க்கையின் முடிவு என்ன? நான் போய் தத்துவத்தை படிக்கவா, வேதங்களை போய் படிக்கவா? வேதங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் உதவுமா? வேதங்கள்லாம் அப்படின்னு கேட்டால், வேதமாக இருந்தாலும் சரி, சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, யாரோட குறிப்பு நூல்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பேரறிஞர்களாக இருந்தாலும் சரி, அறிவின் உச்சகட்டத்துக்கு போன மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாரோட நூலும் உனக்கு உதவாது. ஏன்னா உனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும், இதுக்கு புக்கு உதவாது. தாகம் எடுத்தால் என்ன தான் உதவும்? ஒரு யதார்த்த உண்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை உண்டோ எந்தோ அவந்தோ கிடையாது. நான் வாழ்வது தான் என்னுடைய வாழ்க்கை. நான் வாழ்றது தான் என்னோட வாழ்க்கை. வேதத்தோட முடிவு என்ன? வாழ்ந்துட்டு போன்னு சொல்கிறது தான். கடவுள் என்னை எதுக்கு படைச்சான்? கொண்டாடுறதுக்கு தான். நான் ஆனாவோ ஒரு பெண்ணாவோ எதுக்கு வந்தேன்? கொண்டாடுறதுக்கு தான் வந்தேன். இது என்ன கொண்டாடாதுன்னு சொல்கிறது? நீ யார் மூணாவது ஆள்? நீ யார் புக் எடுத்து வச்சுன்னு சொல்கிறதுக்கு? நீ என்ன இலக்கண கோட்பாடுகளை எனக்கு வரையறுத்து காட்டுறது இப்படி வாழன்ட்டு? ஆளாளுக்கு மாறி இருக்கிற இந்த உலகத்தில், ஆளாளுக்கு புரிதல் மாறி இருக்கிற இந்த உலகத்தில், ஆளாளுக்கு தேவைகள் மாறி இருக்கிற இந்த உலகத்தில் வேதமோ அல்லது சித்தாந்தமோ எப்படி உதவும்? சரி, அது கடவுள் சொல்லுது, வேதம் கடவுள் சொல்லுது. எந்த வேதம் கடவுளை சொல்லிச்சு? எல்லா வேதமும் கடவுளை சொல்லிச்சு. எல்லா வேதமும் கடவுளை சொல்லிச்சு. எத்தனை பேர் அதை புரிஞ்சுனீங்க? எப்போ அது முடிவுக்கு வருது? புரிஞ்சாதான். புரியலன்னா முடிவுக்கு வரல. புரியவே இல்லைன்றதுனால அது புனிதமானது நிறுத்தி வச்சுருந்தா எப்படி அது ஒத்துக்க முடியும்? புரிஞ்சா புனிதமானதா, புரியா கட்டி புனிதமானதா? ஒரு நூல் எதுக்கு எழுதப்பட்டது? முதல் கேள்வி இருக்குது இல்லை? நீங்கள் நூலை படிச்சுட்டு நூலாசிரியர் விசேஷமானவர்னு சொல்லிங்கிறதுக்காக நூல் எழுதணும் அவன். சரி, அந்த நூல் எதுக்கு எழுதப்பட்டது? போய் அனுபவிக்கிறதுக்கா, மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கா? சித்தாந்த வேதாந்த முடிவுகள்லாம் என்னன்னா, கொண்டாட்டம் தான் உன்னுடைய இருக்கு. ஒன்றிய குடும்பம், ஒருவனே தேவன், நன்றி நினைவி. இது ஒரு சித்தாந்தம் தான். நடைமுறை கொண்டு வந்தவனுக்கு அது என்னத்துக்குன்னு கேட்குறேன். எல்லா வேதத்தோட முடிவும் நீ தான். எல்லா வேதத்தோட முடிவும் கொண்டாட்டமாக இருக்குதா? எந்த நூல் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதோ அந்த நூல் வானா எனக்கு. அப்படி சொல்கிற ஒரு மனுஷன் எனக்கு வானா. என் இன்பத்தை, என் கொண்டாட்டத்தை, என் சொர்க்கத்தை இல்லை வேதத்தை படிக்கிறதுக்கு உண்ணாவிரதம் எதுக்கு இருக்கணும்? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வேதம்ன்றது எழுதப்பட்ட நூலா, இல்லை அதில் இருக்கிற எழுத்துக்களா, இல்லை அது தர அர்த்தமா? வேதத்தோட நோக்கம்னா நோக்கத்தை சொல்கிற, நேராக சொல்லு. என்ன பண்ண நீ? என்ன ஒன்றா படி, மனப்பாடம் பண்ணிக்க. என்ன சொல்ல வருது சார்? ரிக்வேதம் என்ன சொல்லுது? அதர்வண வேதம் என்ன சொல்லுது? சாம வேதம் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? குரான் என்ன சொல்லுது? ஏதோ ஒரு நூல் சித்தான் தமிழ் தான் இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், வெள்ளைக்காரனாக இருக்கட்டும், வாழ்வானான்னு சொல்லுவானா? கொண்டாட்டமாக இருக்காதுன்னு சொல்லுவானா? மகிழ்ச்சியாக இருக்காதுன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? யார் ஒன்றா இருக்கட்டும். உயர்ந்த ஞானம் எது? நல்லா இருன்னு சொல்கிறதா, இல்லை நாசமாக போன்னு சொல்கிறதா? நான் நினச்சபடி இருன்னு சொல்கிறதா, நீ நினச்சபடி இருன்னு சொல்கிறதா? உயர்ந்த ஞானம் எது? வேதாந்தமும் சித்தாந்தமும் உங்ககிட்ட தான் முடியும். அப்போது உன் பேர் தான் வேதாந்தம். நீ வாழ்ந்தா, நீ கொண்டாடினா, நீ சந்தோஷமாக இருந்தா நீ யார்? நீ வேதாந்தி. நான் ஒரு வேதாந்தி. எப்போ? எந்த வேதமும் எனக்கு போதுமானது இல்லை. ஏன்? பல்லுக்கு எடுக்கிற மாட்டின கரியை எடுக்கிறதுக்கு எந்த வேதாந்தத்தை பற்றி எடுக்க முடியும்? வேதாந்தம் சித்தாந்தம் என்பதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான். வார்த்தை ஜாலங்களுக்கு மயங்கி யதார்த்த உண்மைகளுக்கு எதிராக போய்விடாதே. வேதாந்தம் முடிய வேண்டிய இடம் உன்னிடம்தான். எனவே நீதான் வேதாந்தி. சித்தாந்தம் முடியும் இடமும் உன்னிடம்தான். எனவே நீதான் சித்தாந்தி.
திரும்பவும் சொல்கிறேன், நீ தான் வேதாந்தி, நீ தான் சித்தாந்தி. இறை சித்தத்தின்படி வந்தால் நீ ஒரு சித்தாந்தி. வேதங்கள்லாம் சொல்கிற முடிவுப்படி வந்தால் இன்பம் தான் இலக்கு. இலக்கு எது? இன்பம் தான். இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இறைவா என்னை ஏன் இவ்வளோ சந்தோஷமாக பற்றி, எனக்கு கை காலு வாய் மூக்குன்னா என்ன இவ்வளோ பண்ணிட்டுக்கிறேன், இவ்வளோ பண்ணி சொம்ம வச்சுக்கிட்டுக்கா, சொம்ம வச்சுக்கிட்டுக்கா, இவ்வளோ செஞ்சா வச்சுனுக்க முடியுது. சும்மா பிறந்தது குழந்தை மண்ணு மாதிரி ஆகுது, பிறழுது உருளுது நிற்குது நடக்குது சிரிக்குது பேசுது போகுது, அப்படி தானே. வளர வளர பேசுறது தப்பு, சிரிக்கிறது தப்பு, நடக்கிறது தப்பு, நிற்கிறது தப்பு, கிழக்கு பக்கம் நிற்கவா மேற்கு பக்கம் நிற்கவா ஒரே கன்ஃபியூசிங்காக இல்லை. குழந்தைகிட்ட போய் சொன்ன பாவம் இல்லை, இந்த குழந்தை எவ்வளோ வயசானாலும் குழந்தை தான், எப்படி தான் இருக்கு போதே. வேதாந்தி எப்படி தான் இருப்பாரு. சிவயோகி வழங்கும் வேதாந்தம் சித்தாந்தம். நிறைய தலைப்புங்க. இன்னைக்கு தலைப்புக்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு கடைசியாக வேதாந்தமும் தமிழ் சித்தாந்தமும் ரெண்டும் வேறு வேறு மாதிரி. ஏன்னா வேதம்னாக்கா சமஸ்கிருதம், சித்தாந்தம்னா அது தமிழ், தமிழ் சித்தாந்தம். இப்போ தமிழில் ஒரு சித்தாந்தம், ஹிந்தியில் ஒரு சித்தாந்தம், இங்கிலீஷில் ஒரு சித்தாந்தம், மாதிரி பல சித்தாந்தங்கள் இருக்குது. சித்தாந்த அமைப்பு முறையே வேறு. கருத்து கோட்பாடுகளால் நான் சிக்குண்டு தவிக்கிறேன். தாகம், எனக்கு தண்ணி குடிக்கணும், எனக்கு பயங்கர தாகம், தண்ணி குடிக்கணும். இடது கையில் எடுத்து குடிக்கிறதா வலது கையில் எடுத்து குடிக்கிறதா, ஆமாம் குடுவில் பானையில் எடுத்து குடிக்கிறதா இல்லை ஓலை கட்டந்து எடுத்து குடிக்கிறதா. அந்த காலத்தில் கல்லெல்லாம் குடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, பனை ஓலையை வெட்டி அந்த பனை ஓலையிலே பண்ணி அதில் ஊற்றிருப்பாங்க, அந்த கல்லை அதை வச்சு குடிப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொரக்கா மாதிரி ஒரு காய் இருக்கும், அதை ஓட்டை போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ சொரக்காவை காய விட்டுட்டு மொத்தமாக பண்ணியிருப்பாங்க அந்தந்த ஊரில் பொறுத்து. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதுன்னு ஒரு ஓடு வச்சுருப்பாங்க. இந்த தாய்லாந்து அந்த ஓரங்களில் அந்த மரத்துலேருந்து ஊழும், அந்த ஓடை நல்லா இது பண்ணிட்டு பிச்சை பாத்திரம் வச்சுன்னு இருப்பாங்க. சார் நாங்கள் பேச வேண்டியது வேதாந்தம். எதுக்கு இது பிச்சை பாத்திரத்துக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும். வேதாந்தம் சித்தாந்தம் உதவுமா? எல்லாம் மொண்டு குடிக்கணுமா? தாகம் அதிகமாகிடுச்சேன்னா வேதாந்தமோ சித்தாந்தமோ உதவாது, அப்படி தானே. யாரும் வீட்டில் இல்லை, அண்டாவில் தண்ணி வச்சுருப்பாங்க, மேலே ஒரு பெரிய தட்டு வச்சு மூடி வச்சுருப்பாங்க, யாருமே இல்லை. தட்டை தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாயை உள்ளே வச்சு நாய் பூனெல்லாம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு திரும்ப தட்டு மூடிட்டு வந்திருப்பீங்க. பண்ணிடுறீங்களா? அது மாதிரி குடிச்சிக்கிறீங்களா நேராக? அது ஒரு சந்தோஷம். யாரும் இல்லாத போது அப்படியே வச்சு அப்படியே உறிஞ்சிட்டு, ஏன்னா வீட்டில் எச்ச பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு வாங்க. பக்கத்து வீட்டு குழம்பு எடுத்துன்னு போவோம், குத்துட்டு வாங்குவாங்க. போகும்போதே அது கொஞ்சம் ஊஞ்சி குடிச்சிட்டு இல்லை ஒரு கறி எடுத்து சாப்பிட்டு இந்த சத்துணவு தருவாங்க. நான்லாம் சின்ன பகுதியில் இருக்கும்போது 5வது 4வதெல்லாம் படிக்கும்போது எங்கள் கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வரணும். அவங்க ஒரு கப்பில் போட்டு இருப்பாங்க, பாத்திரத்தை எடுத்துன்னு போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரும்போது அது பூ போல் ஆக்கிட்டு சாப்பிட்டு வந்துடுது. போட்ட அளவு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது ரொம்ப லேசாக ஆகிட்டுருக்கும். அவங்க அழுத்தி போட்டிருப்பாங்க, அதை உடச்சி பூ போல் ஆக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்றது. சார் திரும்பவும் சொல்கிறேன், வேதாந்தம் சித்தாந்தம் பேச வந்துக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? வேத அந்தமும் சரி சித்த அந்தமும் சரி ஒரே மீனிங் தான். முடிவு என்ன? அந்தம்னா முடிவு. வேதத்தோட அந்தம், வேதத்தோட முடிவு என்ன? சித்தாந்தம், சித்தத்தோட முடிவுன்னா அதுதான் வேதாந்தம் சித்தாந்தம். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் அப்படின்ன உடனே எனக்கு ரிக்கு யாஜூர் சாமம் அதரவணம் அந்த பக்கம் ஞாபகம் வரும். சித்தாந்தம் இன்னொன்னே இங்கே சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்லிடுறாங்க, பாட்டு எழுதினாங்க. திருமூல நாயனார் இல்லை வள்ளலார், இது மாதிரி சில பேர்லாம் வள்ளலார்லாம் சேர்த்துக்கினாங்க. 64வது நாயன்மார், அது மாதிரிலாம் சில கோயிலெல்லாம் வள்ளலார் பொம்மையெல்லாம் வச்சுருக்கோம். பாரதியாரையும் சேர்த்துட்டார் ஒருத்தர். பாரதியாரும் சித்தர் தான். இப்போ அவர் நாயன்மார்கள் கணக்கில் அவரையும் சேர்க்கணுன்ட்டு பாரதியாரையும் சேர்த்தவங்களாங்கிறாங்க.
தப்பும் ஒன்றும் கிடையாது. யார் இஷ்டம்னா ஒரு படைப்பாளியே நீங்கள் கொண்டாடுறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யாரை வேணால் வச்சுக்கலாம். பெரிய புராணத்தில் எழுதின சேக்கிழாரை வச்சு கொண்டாடினா அவருக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இவ்வளோ பேர் இவ்வளோ அறிவோடு வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு புக்கை போட்டு வச்சுருக்காரு. பெரிய புராணம் சேக்கிழார் வச்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமையும் இருக்கலாம். இப்போ தமிழ் சித்தாந்தம் அப்படின்னு ஒன்றும் வேதாந்தம் ஒன்றும் ரெண்டாவது பார்க்குறீங்கள, மொழி தான் மாதிரி இருக்குது. அந்தம்னாலும் தெளிவின் உச்சம் எது? வேதாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதம் அப்படின்னா தெளிவு அப்படின்னு அர்த்தம், ஞானம் அப்படின்னு அர்த்தம். தெளிவு அல்லது ஞானம். தெளிவின் உச்சம் எது? ஞானத்தின் உச்சம் எது? அது வேதாந்தம். சித்தாந்தம் அப்படின்னாலும் அதான். சித்தம் எது? இறை சித்தம் எது? தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். இப்போ அடர்ந்த பாலைவனத்தில் இருக்கிறீங்க, தண்ணியெல்லாம் இல்லை, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் தேட முடியாது. அங்கே இருக்கிற ஒட்டகத்தை தான் வெட்டணும், கொலைக்கருவி தேடணும். தாகம் எடுத்தால் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும்? கொலைக்கருவி தேடணும், ஒட்டகத்தை வெட்டணும். உள்ள அறை இருக்குது, தண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை தான் குடிக்கணும். அந்த தண்ணி ஒன்றும் அப்படியே பியூரிஃபைடு வாட்டர் கிடையாது. அது உடம்புலேயே அது இருக்கிறதால அதுக்கான ஒரு வாசனை வரும். அது ஒன்று துர்நாற்றமாகவும் இருக்கலாம், நாற்றமாகவும் இருக்கலாம். அந்த தண்ணி தான் என்ன பண்ண நீ குடிச்சாகணும். ஏன்? பாலைவனத்தில் இருக்கிறவனுக்கு தாகம் எடுத்த தண்ணி எங்கே தான் இருக்குது? ஒட்டகம் வயிற்றில் தான் இருக்குது. தெரியாது, ஊற்று சுனை சில இடத்துல, அந்த பாலைவனத்தில் சில இடத்துல ஊற்று இருக்குது. கோயிலாம் ஜிம்லேருந்து இன்னும் தண்ணி வந்து இருக்குது, எப்படி வருதுன்னு ஒன்றும் தெரியல. அது மாதிரி தூய்மையான ஒரு வாட்டர். இயற்கையின் படைப்பில் அதிசயங்கள் நிறைய இருக்குது இந்த இடத்துல. அது என் அருகாமையில் இருந்தால் நான் அதுங்க குடிக்க முடியும், இல்லைனா ஒட்டகம்தான். வேதம் என்ன சொல்லுது? ரிக்கு சாம அதனெல்லாம் எல்லாம் படிச்சிருக்கிறாங்களா? உன் கைகளில் கிடைக்குதான்னா இல்லை, கையில் கிடைக்கல. மொழி எந்த மொழியில் இருந்தது? ஏன்டா உன் கையில் அது கிடைக்கலன்னா, ஸ்மிருதியாக இருந்தது, ராகமாக இருந்தது. ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்கணும், அதை கேட்டு மனப்பாடம் பண்ணின்னு அவர் கேட்டு இன்னொருத்தருக்கு அதை சொல்லணும். புத்தகமாக வெளியே வரல. இப்போ பைபிள் குரான்லாம் இருக்கிற மாதிரி அது இல்லை. இன்றைக்கி இப்போ எல்லாம் புரிஞ்சு வச்சுன்னு அது புத்தகமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க. போய் படித்து பார்த்தா மோசமாக இருக்குது. ஒருத்தர் 3 தலையோடு இருந்தால் ஒரு தலையில் ஒயின் குடிப்பான், இதை சாராயம் குடிப்பான், ஒரு தலையில் புணர்ந்து ஒரு பொம்பளை கூட பேசிட்டு இருப்பான், இன்னொரு தலையில் ராஜாவாக இது பண்ணுவான். இப்படிலாம் இந்த வேதங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து தந்தவங்களாம் அப்படிலாம் இருக்கும். படிக்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. போய் ஒரு வேதத்தை படிக்கலாம் நீங்கள் நினச்சி பாவம் என்ன பண்ணலாம், மாட்டிக்கலாம். அக்னி சிறகுகள் அல்லது இவரோட புக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய அசிஸ்டண்ட் எழுதுகிறாரு. இவர் சொல்ல இவர்கிட்ட தகவல்லாம் பெற்று அதில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இருக்கிறோம். சிறு குட்டையில் இருக்கிற நீரும் பெருங்கடலில் இருக்கிற நீரும் ஒன்று தான், அதனோட வேதம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். ஏதோ ஒரு வேதம் பேர் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்களை சில வரிகளை மட்டும் வேதங்கள்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து கையாண்டிருப்பாங்க. இது பிற மொழியில், அதாவது இந்தியில் சமஸ்கிருதத்துலேருந்து அது என்ன பேர் வேதம். தமிழில் தமிழ் மனிதர்கள்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அது பேர் சித்தாந்தம். ஆனால் ரெண்டுலேயும் ஒரு வார்த்தைக்கு முடிவாக இருக்குது, அந்தம் அப்படின்னு ஒன்று. வேதத்தோட அந்தம் ஒன்று இருக்குது, சித்தத்தோட அந்தம்னு இருக்குது. இப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் எழுத பாட்டுங்கள்லாம் எடுத்து வச்சுக்கின்னு ஒரு சித்தாந்தவாதி, தத்துவவாதி, சித்தாந்தவாதியெல்லாம் சொல்லிப்பாங்க. தத்துவ ஞானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சராசரியாக ஞானி கிடையாது அவர். இப்போது அவர் முன்னாடி போட்டுன்னா வந்தாங்க தத்துவ ஞானி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாந்த ஞானி, சித்தாந்த ஞானி, ஆனால் தத்துவ ஞானிக்கிறாங்க. அது என்ன தத்துவ ஞானி? தத்துவம்னா என்ன? தத்துவம்னா ஒன்றும் கிடையாது, சும்மா கத்துவோன்னு அர்த்தம். ஆமாம், மைக்க பிடிச்சி ரொம்ப நாளும் கத்துவாங்க. அவங்க கத்துனதுக்கு பேர் என்ன? தத்துவம். என்னடா இதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, இதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, இதுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னா. மனைவி அப்படின்னா அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. மனைவின்னா மனையில் வீட்டு இருக்கிறவள், கணவனுக்கு கட்டுப்பட்டவள், கணவனுக்குத்தான் கட்டுப்பட்டவள் அப்படின்னா அது பேர் என்னன்னா தத்துவம். அந்த அக்கா ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க, அது உனக்கு எனக்கு இல்லைன்ட்டு. இப்போ நீ கணவனாக தானே நான் உனக்கு கட்டுப்பட்டவா? நான் கட்டுப்பட மாட்டேன், அதனால் நீ கணவனாகவும் இருக்குவானா? எந்த தத்துவமும் என்ன ஆயிடுச்சு அங்கே போனால்? நீங்கள் தத்துவம்னா சொன்னீங்க, மனைவிக்கு ஒரு தத்துவம் இருக்குது. மனைவினா யார்? மனையில் வீட்டு இருக்கணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்.
ஒன்று அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பாரு, தட்சணியாக நடத்தினார், பொண்ணை கூப்பிட்டாரு. அந்த அம்மா தாட்சாயினி கணவன்கிட்ட போய் கேட்டாங்க. 2 பேர் கூட சண்டை ஆகிட்டோம். சரி போ அப்படின்னு ஸ்டைலாக சொல்லுவார் சிவாஜி. போய் வா என்று சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. அப்போ கூட போயிட்டு வந்துரு, போகிறதா நீ போயிடு, வராதுன்னு அவர் சொல்லுவார். இப்போ தத்துவம் என்னடான்னா, ஒரு பெண் அப்படின்னா கணவனுக்கு கட்டுப்பட்டுணும். கட்டுப்பட்ட மாரினா அவன்னா இல்லை, மனைவி இல்லை. ஒரு மனைவிக்கு ஒரு இலக்கணம் சொல்லி அந்த இலக்கணப்படி இருக்கிறதுக்கு பேர் தத்துவம். தத்துவவியல் பிலாசபி தனியாக ஒரு பாடமே நடத்துகிறாங்க. அது ஒரு தனி ஒரு இதுவே இருக்கும். இது வந்து உயர்ந்த தத்துவம். எது உயர்ந்த தத்துவம் கேட்டிங்கன்னா பாவமாயிடும். சும்மானா நீ பேசிக்கிற கிடையாது. பிலாசபி அப்படின்னா என்ன? ஒன்று அரிஸ்டாட்டில் ஞாபகத்துக்கு வருவார். ஆமாம், ஏதேன் செய்த இளைஞர்களே சினவெடுத்த தோள்களும் தீட்டிய வாள்களும் போதாது. அப்புறமா வாழும் போதாது, இதுவும் சண்டை போகிறதுக்கான தோல் வலிமையும் போதாது. அப்படி தான் இருந்தேன். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டார். இதெல்லாம் உயர்ந்த தத்துவம். பிலாசபின்னு அரிஸ்டாட்டில் வருவார், சாக்ரட்டிஸ் வருவார், அப்புறமா நம்ம ஓசோ வருவார். தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், நம்ம அண்ணன் ஒருத்தர் வருவார், இவர் எனக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு, இவர் என்னோடய பிலாசபரு. டயர்டாகிட்டோம். புரியாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அழகாக எழுதிடாரு இல்லை? சினவெடுத்த தோள்களும் தீட்டிய வாள்களும் போதாது, வீரம் விலை போகவே போகாது. எப்போ? விவேகம் துணைக்கு வராவிட்டால். அப்போனா விவேகத்தோடு நடந்துக்கணும். தத்துவம் என்ன சொல்லுதுப்பா? அப்படித்தான் டயோஜனிஸ் என்ன பண்ணிக்கிறான், எல்லாத்தையும் அவுத்து போட்டு உட்காந்துக்கிறான் கரை ஓரத்தில். எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் சட்டி மட்டும் எனக்கு வேணும், பாத்திரம் பிச்சை எடுத்து சாப்பிட்ணும்ல, யாருக்கு என்ன கேட்டு வாங்கினான்னு பாத்திரத்தை வச்சுன்னு உட்காந்துருந்தான். ஒரு சின்ன பிள்ளை கிடைக்கன்னு வந்து அந்த அந்த ஆற்றுல போய் பாதி தூரம் நின்றுன்னு தண்ணி அப்படி இப்படிமா தள்ளிட்டு மொண்டு குஷ்டா. அவமானமாகிடுச்சு. சட்டியும் தேவைன்னு வச்சு வச்சான். ஏன்னா என்ன ஆச்சு, இந்த தத்துவங்களை நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தலைவலி வந்துடும், முடியெல்லாம் கொட்டிடும். யாரை பார்த்தாலும் அப்படியே தத்துவமாக இவர் எந்த மாதிரி தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாரு, இவருடைய வாழ்க்கை, இவருடைய பிலாசபின்னா முடிஞ்சிச்சு கதை. அப்படியே அங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொன்னால் ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப நேரம் பேசுவார், கச்சா வாழ மாட்டார் அவர். ஆமாம், சிந்திச்சு பாவமாகி பைத்தியம் பிடிச்சி சித்தாலும் செத்துருவார். அதில் ஒரு ஆள் தான் நீட்ஸே. அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான். கடவுளை தேடுறதான் தத்துவவாதிகளோட புக்குங்களை பற்றி கடவுள் தேடுறதான் நீங்கள் நினச்சிக்கின்னு கருத்து முரண்பட்ட இல்லது கருத்து சுதந்திரம் இல்லாத இல்லது கருத்து கோட்பாடுகள் எல்லாம் படித்து இந்த கருத்து நான் சொல்லுது, இந்த கருத்து நான் சொல்லுதுன்னு கடைசி வரைக்கும் நீங்கள் முடிவு வர மாட்டீங்க. நான் சிங்கிள் ஷாட் வச்சுருவேன். அது 2வது விஷயம். இப்போ வேதாந்தமாக சித்தாந்தமாக என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே முடிவு சொல்லணும். வாழ்க்கையின் முடிவு என்ன? நான் போய் தத்துவத்தை படிக்கவா, வேதங்களை போய் படிக்கவா? வேதங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் உதவுமா? வேதங்கள்லாம் அப்படின்னு கேட்டால் வேதமாக இருந்தாலும் சரி, சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, யாரோட குறிப்பு நூல்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பேரறிஞர்களாக இருந்தாலும் சரி, அறிவின் உச்சகட்டத்துக்கு போன மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாரோட நூலும் உனக்கு உதவாது. ஏன்னா உனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும், இதுக்கு புக்கு உதவாது. தாகத்தை என்ன தான் உதவான்? தண்ணி தான் உதவும். எந்த புக்கும் தாகத்தை தீக்காது. காமம் முத்திச்சு செக்ஸ் புக்கு படிக்கிறீங்க, அதிகமாக தான் ஆகும். காமம் முடிவுக்கு வரான். காமம் முத்திச்சேன்னா ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ எதிர்பாலினம் தேவைப்படும், அவ்வளோதானே தவிர புத்தகம் நூல் அதெல்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வேதாந்தம். இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சித்தாந்தம். சித்தாந்தம் என்றால் என்ன? தேவையான போது தேவையான பொருள் தேவையான இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஈஸியாக சொல்லலாம். ஒருத்தர் பெரிய தத்துவ ஞானி சொல்கிறாரு, நீங்கள் தேடுகின்ற பொருள் நீங்கள் தேடுகின்ற இடத்தில் இல்லை என்றால் நீங்கள் தொலைத்த இடம் அதுவல்ல. நல்லா இல்லை? நீங்கள் தேடுகின்ற பொருள் நீங்கள் தேடுகின்ற இடத்தில் இல்லை என்றால் நீங்கள் தொலைத்த இடம்
நம்ம ஊரில் சும்மா தேனுங்கிற என்னடான்னு கேட்டாக்கா என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு அம்மா லைட்டு வெளிச்சத்தில் தேடுறாங்க. ஒரு சின்ன இளைஞன் வந்து கேட்குறான், என்ன பாட்டி தேடுறீங்க? ஊசி தேடுறேன். நான் தேடுறேன். இவனும் ரொம்ப நேரமாக தேடிட்டு எங்கே தான் விட்டீங்க? இங்கே தான் தேடினா, இல்லை வீட்டில் விட்டேன். இங்கேயே வந்து தேடுறேன், இங்கே தானே வெளிச்சமாகுது. அப்போ வேதாந்தமும் சித்தாந்தமும் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேட்ட முன்னே அப்படியே கண்ணு காது மூக்கு எல்லாம் மறந்துடும். அப்படியே ஆஹா, என்ன மாதிரியான ஞானி நம்மால் தாடியோட பெச வச்சுன்னு என்ன மாதிரி சொன்னார். தேடுகின்ற பொருள் தேடுகின்ற இடத்துல இல்லைன்னா நீங்கள் தொலைத்திறமை இது இல்லை. டேய் இங்கே வச்சுட்டு வேறு எங்கேயும் தேனுங்கிற படா அப்படின்னாக்கா நம்ம போட்டு சாதனமாக வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பான். நம்ம தாடி வச்ச தாத்தா என்ன பண்ணுகிறாரு, ஆமாம் கொஞ்சம் அப்படி நம்ம பிலாசபின்னா அப்படி வச்சுக்கின்னு கண்ணை இட் has been changed. Never find it. உங்களுக்கு ரொம்ப நேரமாக பேசணும் ஒரு விஷயத்த, அப்போ அப்படியே போதையாயிடும். இது புத்தகம் எடுத்து படிப்பீங்க. அந்த காகம் மரக்கிளையில் இருந்து கத்தியது. அந்த கிளைகளில் இருந்த மற்றொரு காகம் கத்தியது. உனக்கு புரியாது. 2 காக்கா கூச்சாமா, என்னடா இது? ஆல்மா சொல்லுவான், 2மே ஆண் காகம், ஒரு பெண் காகத்துக்காக 2ம் கூத்தியது. நீயா கற்பனை பண்ணிப்ப, ஒரு பொம்பளைக்கு 2 பேரா? இது வந்து தத்துவமாக சொல்லி ரகசியமாக சொல்லிக்கிறாங்க. யாருக்கு புரிஞ்சுதோ அவங்களுக்கு தான். அதாவது யதார்த்த உண்மையை அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே படிவமங்களும் ஓமையாகவும் சொல்லிடுறாரு. ஒரு பாட்டு எழுதியிருப்பான், கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. பாட்டு கேட்டீங்களா? பன்றோடு பசு வந்து அதெல்லாம் பாட்டு வேணும். கடைசியாக ஒரு வரி போட்டு முடிச்சிடுவார். எப்போதும் கிளியல்ல இனத்து தவளை தான் இப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி இல்லையா, என்னவா கனத்து தவளையா? இதெல்லாம் தத்துவம் புரியுதா உங்களுக்கு? புரியவே புரியாது யாருக்கும். பிலாசபியை சாதாரணமாக எல்லாம் புரிஞ்சுக்க முடியா? ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி உனையா? டேய் சோறாக்கி சாப்பிட்றதுக்கு தகுதி நான் உன இல்லை. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ புணர்றதுக்கு என்ன தகுதி வேணும்? ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும். புத்தகமாக வச்சிருக்கணும்னா, தத்துவமாக புரிஞ்சிருக்கணும்னா, வாழ்றதுக்கு தத்துவம் புரிஞ்சிருக்கணுமா? நம்மளாம் ஏன் சரியாக வாழலைன்னா நமக்கு வாழ்க்கை புரியல. இப்போ வாழ்க்கையை புரிஞ்சுக்கின்னு ஒரு மனுஷங்கிட்ட போய் அவர் பேசுறது கேட்டால் நல்லா தாங்குது, வாழ்றது பார்த்தா மோசமாகுது. கிட்ட போனால் தான் அந்த கருமம் தெரியுது. மலேசியாவுக்கு வந்தால் சரக்கு ஊற்றி கொடுக்கணும் நான் அப்படின்ட்டு நான் மட்டும்தான் சொல்லுகிறேன். நிறைய சாமியார் குடிக்குது இல்லைன்னு சொல்லி நினச்சினுக்கிறான். இன்னும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சாமியாருக்கு குசு விட மாட்டாங்க பொழுதுன்ட்டு. நான் ரொம்ப காலமாக நினச்சிருந்தேன் சாமிங்களுக்கெல்லாம் பியே இருக்க வராது, சொத்தே இருக்காதுன்னு நினச்சிருந்தேன் நான். எனக்கு சிலையை முன்னாடி பார்க்கணும் மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணுது இல்லை, எனக்கு பின்னாடி பார்க்கணும்னு தோணும். நான் போய் பார்த்தேன் பெரம்பூரில் அந்த விநாயகரை, பின்னாடி பெரிய போல் ஒன்றுமே இல்லை. வெளியே அவ்வளோ அலங்காரமாக செஞ்சு வச்சுக்கிறாங்க, பின்னாடி போய் பார்த்தா ஸ்க்ரீனு தான் வச்சுருந்தது. எப்போ பின்னாடி இவ்வளோ சம்பந்தம்? ஏன்னா அந்த 4 கை எப்படி வரும்? எனக்கு ஒரே பிரச்சனை. எனக்கு ஷோல்டர் இப்போ எப்படி இருக்குது, இந்த கை வருது, பின்னாடி இன்னும் 2 கை வருது இல்லை, அதுக்கு அந்த எலும்பு அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும்? இங்கேருந்து பாதியிலேருந்து வருது. அது அப்படி ஒட்ட வச்சிருக்க முடியாது கடவுளை. அப்போ 4 கையோடு இல்லை. டேய் அந்த மாதிரி சிலையை போய் தோட ஒரு தத்துவம். விநாயகர்ன்றது என்ன? அப்போ தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரகசியங்களெல்லாம் ஒழுக்கி வச்சுருக்கோம். எப்படி வந்து பூதங்கள் 4 அந்த மாதிரி கை அதுக்கு 4, கால் 2 ஏன் சார் வச்சுக்கிறாங்க நம்ம? அது என்ன தத்துவத்தை சொல்லுது? ஒரு விஷயத்த நேராக சொல்லிட்டு போகலாமா இல்லையா? அது என்ன வேதாந்தம் சித்தாந்தம்? மற்றவங்களுக்கு புரியாமல் பேசணும். உடனே பாட்டு ஒருத்தன் என்னான்ட்டு, தெரியாமல் போனாலே. அப்போ ஊரை ஏமாத்து வழியில் போகிறதுக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறான் இவனுங்க? உட்காந்துக்கிட்டு நாங்கள் உழைக்க மாட்டேன்டா, நாங்கள் சிந்திப்போன்னு சொல்லி ஏமாற்றி, உங்களுக்காக நாங்கள் சிந்திப்போன்னு சொல்லி என்ன சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டாங்க. போனால் தான் தெரிஞ்சு உனக்கு போய்ச்சி. 2 பேரும் வெளியே வராதவனுங்க. அப்புறம் முள்ளையும் பேசிக்கினானுங்களாம். என்னான்ட்டு மழை பெய்தா பாடுறான் நீரான் அப்போ
புள்ள சொல்லிடா நாயை கூப்பிட்டு தெரியும் நீரான். கட்சி வரைக்கும் உனக்கு 2 பேரும் என்ன பண்ணவே மாட்டானுங்க மழையில். மழை என்னன்னே அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. மழை பல விதமாக இருக்குது. மெதுவா போடுது சுவல், அந்த தூறலில் வருவது சாரல். சாரல் வேற, தூறல் வேற, அப்படி தானே. அடைமழை வேற, ஆலங்கட்டி மழை வேற. இவனுக்கு இந்த தத்துவவாதிகளுக்கு என்ன தெரியும்? நாய் கூப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு நாய் ஈரமாக இருக்கும். ஆனால் மழை எந்த மாதிரியான மழை வந்திருக்கும் தெரியாது. நாய் ஈரமாக இருந்ததுனால என்ன கண்டுபிடிக்க முடியும்? அப்போது வேதாந்தமும் சித்தாந்தமும் முடிவுக்கு வராது. வேதாந்தமும் சித்தாந்தமும் உங்ககிட்ட தான் முடியும். அப்போது உன் பேர் தான் வேதாந்தம். நீ வாழ்ந்தா, நீ கொண்டாடினா, நீ சந்தோஷமாக இருந்தா நீ யார்? நீ வேதாந்தி. நான் ஒரு வேதாந்தி. எப்போ? எந்த வேதமும் எனக்கு போதுமானது இல்லை. ஏன்? பல்லுக்கு எடுக்கிற மாட்டின கரியை எடுக்கிறதுக்கு எந்த வேதாந்தத்தை பச்சா எடுக்க முடியும்? போனா சொல்லிடலாம், திருப்புகழை பாட பாட ஓய் மண்ணுக்கும், அப்படிதானே? வணக்கம். அப்போது வேதாந்த சித்தாந்தெல்லாம் என்னத்துக்கு உதவுதுன்னா, என்னுடைய பாஷையில் சொன்னால் ஒரு மயிருக்கும் உதவுது. மயிர் கூட உதவும், அழகாக இருக்கும். இந்த என் மயில் என்ன பண்ணுதுன்னா அலங்கரிக்குது. இப்போ தாடி ஒரு இது, தலையில் மயிர், இதெல்லாம் என்ன அலங்கரிக்குது. அது கூட உதவாது. அப்போ மயில் கூட விசேஷம். வேதாந்தம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அப்போ வேதாந்த சித்தாந்தம்லாம் அப்போ எதுக்கு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாமல் ஒருத்தன் சும்மானா பேசிட்டு போயிடறானுங்க. வாழ்வே இல்லை, ஒரு வாழா வெட்டி நாய். அது என்ன கதை சொல்லுதுன்னா, இந்த கதை அந்த கதை, இப்படி வாழு அப்படி வாழுன்னு சொல்லுது. அது என்ன பண்ணல? வாழ்வே இல்லை. வாழ்க்கையை வாழ்ந்துடல எனக்கு காமிக்கணும். வாழ்ந்து காமிக்கணுமா பேசணுமா? யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். பேசலாமா பேச முடியாதானா? மணிக்கணக்கில் ஒருத்தன் பேசுவான். குடல் வந்து 16 மீட்ரு, அது அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ண வரணும். நீங்கள் அதில் கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கெல்லாம் கஷ்டம். நானும் அப்படி தான் நினச்சி, இந்த கறி அப்படி உள்ளே போட்டால் அப்படியே போய் 16 மீட்ரு சுற்றிட்டு வெளியே வந்து ஊதுறோம் பொழுது. அப்படி அவ்வளோ அது போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகுது. வயிறு இரு, அதனால் அது பேர் என்ன? வயிறு. இருந்துட்டு அதில் எசன்ஸ் எல்லாம் எடுத்து ஊற்றுது. கல்லையும் ஈரமாக்கி சரியாகிடும். கல் ஈரல் இருக்கிற இடத்துலேருந்து கல்லீரல்லேருந்து ஜூஸ் எடுத்து போய் அதை ஊற்றி அதை புழிஞ்சி வேற ஒரு திரவமாக மாற்றுது. அதை வேறு திடப்பொருளெல்லாம் திரவப்பொருளாக மாற்றுது. அது மீறியும் அதில் இருக்கிற திடப்பொருளை அப்படியே அனுப்புது. உள்ளே போய் திரும்ப அந்த திரவ நிலையத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து நொதித்தெல்லாம் ஆகி அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ். திரும்ப லிவரு முதல்ல நொதித்ததுக்கான ஊற்றி திரும்ப எடுத்து எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கின்னு முடியாததெல்லாம் வெளியே தள்ளி இதெல்லாம் மலம் அப்படின்னு வெளியே தள்ளிடுது. இவ்வளோ வேலை நடக்குது உள்ள. சித்தாந்த வேதாந்தம் புரிஞ்சு இதெல்லாம் நடக்குது. போயிருக்கேன்னா இதுக்கு ஒரு சித்தாந்தம், இதுக்கு ஒரு வேதாந்தம் சொல்லி கொடுத்து பண்ணோம். மனிதன் வாழணும். எப்படி இருக்கணும்? கொண்டாட்டமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஒரு சித்தாந்தம் சொல்லுது அப்படி கிடையாது. சாந்தமாக நன்னடத்தை, நற்சிந்தை, நல்லொழுக்கம். ஒருத்தர் 3 சொல்லிடுறாரு, இன்னொருத்தர் 9 சொன்னாராம். 9 விட 3 ஈஸியாகுது. எது ஈஸியாகுது? சரிங்க. நன்னடத்தை எப்படி? கையில் நடக்குதா? காலை விட கை தானே நல்லது. நன்னடத்தைன்னா தலையில் நடக்கணும். அப்படியா? நல்லொழுக்கம்னா ஒழுக்கமா நல்லொழுக்கமா? அம்மா சிந்தனைன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணம் ஒன்றாவே சிலுக்கு சுமிதான்றதா? இல்லை எனக்கு அந்த வயசில் எவ்வளோலாம் வந்தாலும் அவள் தான் வரா சனியை. இதில் எதில் நல்ல சிந்தனைன்னு பார்த்தா அனுராதாவா சிலுக்கு சுமிதாவா? நம்பலாம். உனக்கு நல்ல சிந்தனை இது? தயிர் சோறா பீஃபா? பிரியாணியா சோறா? என்ன இருந்தாலும் ஹோட்டல்ஸ் பிரியாணி. இதில் எது நல்ல சிந்தனை? சொன்னானுங்க இதெல்லாம் நல்ல சிந்தனைன்னு சொல்லி சிந்திக்க வைக்க முடியும்? சாமி இதெல்லாம் நல்ல சிந்தனைக்கு இதையே சிந்திச்சுன்னு இருக்கா? அவங்ககிட்ட சொன்னால் அவன் சிந்திச்சுன்னு இருப்பான். அவன் காலத்தில் அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துருப்பான். அவனா
அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறானே, அது நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையா? இல்லை இந்தியாவிலே வேலை பார்த்து நம்ம பழகணும்னு நினைக்கிறான். இப்போ நல்ல சிந்தனை அமெரிக்காவில் வேலை செய்துதா, இந்தியாவில் வேலை செய்துதா? எது நற்சிந்தனை? நல்லொழுக்கம். வேஷ்டி கட்டிக்கிட்டா பேண்ட்டு போடுறது தான். வேஷ்டி கட்டால் பைக்கில் எல்லாம் உட்கார முடியாது. தாத்தா காலத்துலேருந்து வேஷ்டி கட்டிக்கிறோம். அது நல்ல ஒழுக்கமா? பேண்ட்டு போடுறது நல்ல ஒழுக்கமா? நன்னடத்தை. சீரியல் பிடிக்கத்தான் பிடிக்காமல் இருக்குது தான். எது நன்னடத்தை சொல்ல முடியும்? அப்போ எந்த வேதாந்தம் உதவும்? எந்த தத்துவம் உதவும் உனக்கு? வாழ்க்கைன்னா என்ன? தத்துவத்தில் போயோ வேதாத்தில் போயோ சித்தாந்தத்துக்கிட்ட போய் தேடுறதா? எதிரவே இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாத நான்சென்ஸுங்க புக்கை எழுதி வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் சும்மா என்ன பண்ணுங்கிறான்? இல்லை பொண்டாட்டிக்கிறா போய் கட்டி வச்சு மொத்தம் சந்தோஷமாக இருக்குது. விட்டு கட்டி பூடிடா கண்ணாலா கண்ணபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன். இவரு பார்த்துக்கிறாரு. அவள் உன்னத்தனா கூட பேசிங்கிறா. நீ எப்படி இருக்கீங்க, நான் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் என்ன பண்ணுகிறாரு? இவரே என்ன பாட்டே அம்மா அது என்ன? எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன். அவன் பிடிச்சிங்கிறான். எவனோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொஞ்சம் இடுப்பை மட்டும் காட்டு. அங்கே இருக்கிற அந்த சின்ன மசரி என்னென்னோ பண்ணுது. இடுப்பு சேலை இடைவெளியில் எனக்கு மட்டும் இடம் இருக்குது. பாட்டு மட்டும் கேட்டுனுங்கிறான். இடம் இருக்குது அங்கே. ஆனால் எவனோ பட்டா போட்டு அனுபவிச்சுன்னுக்கிறான். இவர் என்ன பண்ணுகிறாரு? அப்போ வேதாந்தமோ சித்தாந்தமோ என்ன பண்ணினுக்குதுன்னா வாழா வெட்டியாக மாற்றிடுவோங்களே. நீங்கள் பயங்கரமாக சித்தாந்தவாதி ஆகிடுவீங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, ஊருக்கெல்லாம் புத்திமதி சொல்வீங்க, அம்மா எவ்வளோனா கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுப்பீங்க, அவங்களுக்கு விஷ கொடுத்து சாக வச்சுருவா. நாங்கள் யாருன்னா மூணாவது ஆள் வந்து தெளிவாக சொல்லி இவங்கெல்லாம் முட்டாளான்னு சொன்னாக்கா ஒத்துக்க மாட்டோம். நீ என்ன அந்த போசோவை விட பெரிய ஆளா அப்படின்னுவான். ஏன் பேசணும் இதுதான். அந்த சிலுக் சுமிதா என்ன மாதிரி சிரிப்பா, பொண்டாட்டி வீட்டில் தான் இருப்பா. சிலுக் சுமிதா திரையில் சிரிப்பா, பொண்டாட்டி வீட்டில் இருப்பா. உன்னை பார்த்து சிரிச்சுன்னுப்பா. இதெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு பாவம். அப்போ வேதாந்தமும் சித்தாந்தமும் உன்னை என்ன ஆக்கிட்டோம்னா, நீ பெரிய புடிங்கின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா படம் பண்ணி வச்சுருப்ப. அடி வெளியே போய் பேசுவ. ஆனால் வாழ்க்கை யதார்த்தம். மழை உன்னை அழைக்குது நனைய சொல்லி, கோயில்கள் உன்னை கூவுது கொண்டாட சொல்லி, மான்கள் வந்து பார்க்குது. நான் மானை பார்த்தேன்னா மான்கள் என்ன வந்து பார்க்குதா? தெரியுது யாரோ ஒரு விருந்தாளி வந்துக்கிறான். காலில் வந்து உட்காந்து தவம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்து எட்டி பார்ப்பானா அப்படின்ட்டு வெக்கப்படுது. ஆனாலும் பார்க்காம இருக்க முடியல. இது இப்போ என்ன அர்த்தம்? இப்போ தத்துவம் படிக்கலாமா, நேராக வாழலாமா? நிலா காய்கிறது, நிதம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. பௌர்ணமி வெளியிருக்குதா, புக்கில் இருக்குதா? பௌர்ணமி அமாவாசை காலண்டரில் இருக்குதா, வெளியிருக்குதா? வாழ்க்கை வாழ்றதா படிக்கிறதா? பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்னு நாங்கள் சொல்கிறதுனால தானே நீ ஒட்டுக்கத்தை வெட்டின. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்குறான். நான் அதிகமாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டால் ஒட்டகம் வாய் வச்சே குடிச்சிருப்பேன். நான் ஏன் வெட்டி சாப்பிடுவேன்? நாக்குக்கு வறண்டு போச்சேன்னா ஒட்டகத்தோட நாக்கு நக்கி கூட நான் என்ன இப்போ பண்ணிப்பேன்? இருத்த புதுசாக ஒரு விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும். நீ கற்றுக் கொடுத்ததுனால நான் என்ன செய்யலை? புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை. நற்சிந்தனைன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்ததுனால எனக்கு சிந்திக்கிற அறிவே இல்லாமல் ஆயிடுச்சு. நன்னடத்தைன்னு ஒன்று சொன்னதுனால புதுசாக ஒரு நடத்தைய என்னால் அடாப்ட் ஆக முடியல, அப்டேட் ஆக முடியாத தவிக்கிறேன். குற்ற உணர்வாக மாறுறேன் நான். அப்போ வேதாந்தமோ சித்தாந்தமோ ஒரு மனுஷனை என்னவா ஆக்கும் அப்படின்னா, ஒன்று அவனே ஏமாற்றிக்க சொல்லும், ஏமாற்ற முடியாதவன் குற்ற உணர்வு ஆகிடுவான். என் வீடியோ உனக்கு விடுதலை தந்துடும். ஏன் அந்தம் எங்கே? உங்கள்கிட்ட தான். முடிவு யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இல்லை. உந்தில்லைனா உலகம் எந்தில்லைனா
உந்துல நைனா முடிவு எந்தில் நைனா. இந்த தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் நைனா, ரொம்ப லைனாகத்தான் போனாகத்தான் நைனா நைனா நைனா. உந்துல நைனா உலகம் எந்தில் நைனா, உந்துல நைனா. ரொம்ப அழகானது. இது ஒரு தத்துவமெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு யதார்த்த உண்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை உண்டோ எந்தோ அவந்தோ கிடையாது. நான் வாழ்வது தான் என்னுடைய வாழ்க்கை. நான் வாழ்றது தான் என்னோட வாழ்க்கை. வேதத்தோட முடிவு என்ன? வாழ்ந்துட்டு போன்னு சொல்கிறது தான். கடவுள் என்னை எதுக்கு படைச்சான்? கொண்டாடுறதுக்கு தான். நான் ஆனாவோ ஒரு பெண்ணாவோ எதுக்கு வந்தேன்? கொண்டாடுறதுக்கு தான் வந்தேன். இது என்ன கொண்டாடாதுன்னு சொல்கிறதுக்கு? நீ யார் மூணாவது ஆள்? நீ யார் புக் எடுத்து வச்சுன்னு சொல்கிறதுக்கு? நீ என்ன இலக்கண கோட்பாடுல எனக்கு வரையறுத்து காட்டுறது இப்படி இப்படி வாழன்ட்டு? என் முகத்துக்கு கற்றுக் கொடுக்குற நீ என் சூத்துக்கு கற்றுக்கூட இல்லை. காலைல 3 மணிக்கு பேரணும்னு சொல்லேன் சூத்துக்கிட்டு. நான் உனக்கு சூத்து உனக்கு காட்டுறேன். அதுக்கு எதனா மந்திரம் கத்தலும் சொல்லி, அதுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி, என்ன சொல்கிறது, டெய்லியும் 3 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நான் 2:50 அலாரம் வச்சுட்டு காத்துனுக்கிறேன். சொல்ல முடியுமா பாரு? யாருன்னா அது மாதிரி சொல்லிடுறானா? புக்கு இருக்குதா? எப்போ மலம் கழிக்கணும்னு புக்கு இருக்குதா? ஏன்? அப்போ அந்த 2 ஓட்டம் ரொம்ப அற்புதமான ஓட்டைங்க. உச்சாதான் வந்து இருக்குது, சமயத்தில் வேற ஒன்றும் வருது. நான் என்ன கேட்டால் வருதேன் இது மாதிரி என்ன, யாரோ ஒரு மகான் அவர் மூத்திரம் பேத்து மட்டும் வச்சுருந்தா அது அவர் பிரச்சனை. ஆனால் நான் மூத்திரம் பேத்துக்கு மட்டும் அதை வச்சு இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே. எனக்கு மூத்திரம் மட்டுமா வருது அங்கே. இது உனக்கு புரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்போ வேதமோ தமிழ் சித்தாந்தமோ அப்படிலாம் கிடையாது. மொழியிலலாம் பிரச்சனை கிடையாது. முடிவுன்னா யார் முடிவு? நான் தான் முடிவு. நான் தான் முடிவு சொல்லணும். நான் இப்படி வாழணும்னு யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். எனக்கு என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். எனக்கு பசி எனக்கு தான் தெரியும். பசியை டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா? பசி எத்த இப்படி ஆகும் அப்படி ஆகும்ன்ட்டு. ஆனால் பசி எடுதுன்னு சொல்ல முடியும். பசி எத்த என்ன ஆகும்னு யாருன்னா சொல்ல முடியும் பர்ஃபெக்டாக? சொல்லவே முடியாது. எனக்கு புணரணும்னு தோணுது, ஆனால் அது பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். இத்தனை இன்ச்சு பெருசாக இருக்கணும்ன்ட்டு சொல்ல முடியாது. இவ்வளோ டிகிரி நிற்கணும்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனால் ஆளாளுக்கு எப்படி இது மாறுது. ஆளாளுக்கு மாறி இருக்கிற இந்த உலகத்தில், ஆளாளுக்கு புரிதல் மாறி இருக்கிற இந்த உலகத்தில், ஆளாளுக்கு தேவைகள் மாறி இருக்கிற இந்த உலகத்தில் வேதமோ அல்லது சித்தாந்தமோ எப்படி உதவும்? சரி, அது கடவுள் சொல்லுது. வேதம் கடவுள் சொல்லுது. எந்த வேதம் கடவுளை சொல்லிச்சு? எல்லா வேதமும் கடவுளை சொல்லிச்சு. எல்லா வேதமும் கடவுளை சொல்லிச்சு. எத்தனை பேர் அதை புரிஞ்சுனீங்க? எப்போ அது முடிவுக்கு வருது? புரிஞ்சாதான். புரியலன்னா முடிவுக்கு வரல. புரியவே இல்லைன்றதுனால அது புனிதமானதுன்னு எடுத்து வச்சுருந்தா எப்படி அதை ஒத்துக்க முடியும்? புரிஞ்சா புனிதமானதா? புரியா கட்டி புனிதமானதா? புரியணும், அப்போ தானே அது புனிதமானது. எனக்கு புரியாத வழியில் ஒரு பாஷை பேசி வச்சுக்கிறான், என்னென்னவும் சொல்லி வச்சுக்கிறான். அப்படி யார் சொன்னது? ஒருத்தன் நான் ரஷ்யாவில் ஒரு ஞானி, அவனுக்கு புரிஞ்சிச்சானாக்கா அது கிழிச்சு போட்டு புரியாத மாதிரி திரும்ப எதிர்த்தான் புக்கை படிக்க வச்சுட்டு. அந்த மாதிரி ஒருத்தன் புரிஞ்சுட்டு இருக்குதுன்னா பிளேட்லேருந்து தள்ளியே விட்டுக்கிறாயா? புரிஞ்சுட்டு நீ இந்த புக்கு புரிஞ்சு நீ இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுவும் கீழ்ச்சி தான் படிக்கணுமா? பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஒரு 800 புக்கு தான் பிரிண்ட் பண்ணாங்களாம். அவ்வளோ காசாக அது. எதுக்கு அது மாதிரி புக்கை படிக்கணும்னு கேட்குறேன். படிச்ச புரியக்கூடாதுன்னு எழுதிக்கிறான். இப்போ என்ன செய்யலாம்? நான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, சரிப்பா என்னுடைய வேதங்கள்லேருந்து நான் வேத நூல்லாம் கற்றுவேன். ஓம் பூர்புவஸ்வஹ தஸ்வவிதுர்வரேண்யம் பர்வோ தேவஸ்ய திமகி தியோ யோன பிரசோதயாத். இது காயத்ரி மந்திரம். பூதசேனாய வித்மதே பவபுத்ராய திமகி தன்னோர் சாஸ்தா பிரசோதயாத். அது காயத்ரி மந்திரம் ஏதன ஒரு விஸ்வாமித்திரர். இது எதனோ யாரா காப்பி வச்சு எழுதிக்கிறான் நன்ட்டேன். அது ஓம் பூர்வ சுவக தஸ்வதர் என்னொன்னு பூதசேனாய வித்மதே பவபுத்ராய திமகி தன்னோர் சாஸ்தா. எது வேதம் இப்போ? அதுவா இதுவா? அது என்ன சொல்லிச்சு, இது என்ன சொல்லிச்சு? சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கரெக்ட் தானே? என்ன புரிஞ்சிச்சு? காலிலேருந்து சாது வைக்கும் கத்தினேங்கிறான். வர்றவங்களுக்கெல்லாம் தேங்காய் போய் வச்சுன்னு இதே தான் சொல்லி சொல்லி எதாவது போட்டுனுங்கிறான்.
ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச புதுச்சுக்ர சனிப்பயச்ச ராகுவே கேதுவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே. எது உனக்கு பிடிச்சிருக்குது? எது புரியுது? டேய், வார நாட்கள் இல்லை கோள்கள்னாலும் எனக்கு வந்து நல்லது செய்யறதுக்காக இருக்குது, அப்படி தானே? இதை படிக்கணுமா அனுபவிக்கணுமா? சூரியன் சந்திரன் இதெல்லாம் எனக்கு வந்து உதவுது, இதெல்லாம் எனக்கு வந்து நல்லது செய்யறதுன்னு புக்கில் சொல்லிடுறாங்க. கரெக்ட், ரைட்டராங்க பற்றியே பேசுவாங்க. படிக்கணுமா வெளியே போய் நிலாவை நான் ரசிக்கணுமா? நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது போயிடுது அம்மா. எது கரெக்ட்? உட்காந்துன்னு இல்லை நன்ட்ட ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச நெருப்பு போட்டு நெய் ஊற்றவா, ஃபிகரெட்டு போய் வச்சுக்கின்னு கொண்டாடவா. ஆஸ்திரேலியாவுக்கு போய் சின்ன ஜெட்டி போட்டுன்னுக்கிறேன், அவ்வளோ கூட நான் ஒரு சின்னதாக ஒரு சார்ட்ஸ் போட்டுன்னு கூட பத்துக்கின்னு சூரியனை என்ஜாய் பண்ணவா. நெருப்பை கொத்தி வச்சு ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச சொல்லுக்குவா. என்ன சொல்லிச்சு வேதம்? யார் இதில் சரி? யார் நீங்களே சொல்லுங்கன்ற முடிவுங்க கையில். கொண்டாடுறவனா கொண்டாடணும்னு சொல்லினே இருக்கிறவனா அவன் சொன்னதையே சொல்லிருக்குவா, அவன் சொன்னான்னு கொண்டாடுவா. எது வேதாந்தம்? எது? ஒரு வேதம் தான். அவங்ககிட்ட அந்தம் பண்ணிக்கும்போது திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி உளர்னுக்கிறான். என்கிட்ட முடிவெடுக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்? ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வெயில சூரியனை கொண்டாடுறேன், பௌர்ணமியில் படகுல கொண்டாடுறேன், அப்படி தானே? வாழ்க்கை கொண்டாடுறவனுக்கு தான். எந்த வேதத்தோட அந்தமும் நீ தான் புரிஞ்சினேன்னா அதுக்கு நான் ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் சொல்கிறேன். நீ வேதத்தெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணுறதுல ரொம்ப நாள் ஆகும், கஷ்டம், உனக்கு புரியாது வரும். இப்போ நான்லாம் படித்தேன் புரிஞ்சுன்னுக்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன். நீ எந்த விதத்தையும் எடுத்துனுவோ அது என்ன சொல்லுது நான் ஒன்று சொல்கிறேன். அழகாக நல்ல நல்ல நூல்கள் தான் அவைகள் எல்லாம், இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு இது திரும்ப மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கா? திரும்ப மனப்பாடம் சொல்கிறதுக்கா? ஒருத்தர் ஏதோ புக் எழுதிக்கிறாரு, நான் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுக்கிறாரு, அதை படிக்கிறீங்க, அதை திரும்ப மனப்பாடம் பண்ணி அதே தானே செஞ்சுன்னுக்கிறீங்க. கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி அப்படிலாம் சொன்னோடனே அதே மாதிரி சொல்லுங்கிறதுக்காக வந்தீங்க. அதுவா வேதத்தை மதிக்கிறது? அதுவா சித்தாந்தத்தை மதிக்கிறது? ஒரு நூல் எதுக்கு எழுதப்பட்டது? முதல் கேள்வி இருக்குது இல்லை? நீங்கள் நூலை படிச்சுட்டு நூலாசிரியர் விசேஷமானவர்னு சொல்லிக்கிறதுக்காக நூல் எழுதணும் அவன். சரி, அந்த நூல் எதுக்கு எழுதப்பட்டது? போய் அனுபவிக்கிறதுக்கா மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கா? சித்தாந்த வேதாந்த முடிவுகள்லாம் என்னன்னா கொண்டாட்டம் தான் உன்னுடைய எனக்கு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனு நன்றி நினைமீன். இது ஒரு சித்தாந்தம் தான். நடைமுறை கொண்டு வந்தவனுக்கு அது என்னத்துக்குன்னு கேட்குறேன். கடவுள் ஒன்று தான், நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ஒத்தாய் மக்கள் தான், ஒரு கொடை நம்ம இருக்கிறோம், நம்ம கிழக்கு வானம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை தன்னை மறுப்பதில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம். உரிமை உரிமை என்னன்னா கொண்டாட்டமாக இருக்கிறது. பாட்டு படிக்கவா, பாட்டு புரிஞ்சுக்கணும், வாழவா. வாழ்கிறோம் சும்மா நான் படிக்கலாம். உனக்கு பிடிச்சிருக்குது வேதங்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்குது, மந்திரங்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லின்னு இருக்கலாம். ஆனால் சொல்கிறது மட்டும் போதுமா? போதாது. அப்போ எங்கே இருக்குது முடிவே? யார்கிட்ட இருக்குது முடிவே? யார் வேதாந்தி? நான் அவ்வளோ அழகாக சொல்கிறேன். எல்லா வேதத்தோட முடிவும் நீ தான். எல்லா வேதத்தோட முடிவும் கொண்டாட்டமாக இருக்குதா? எந்த நூல் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதோ அந்த நூல் வானா எனக்கு. அப்படி சொல்கிற ஒரு மனுஷன் எனக்கு வானாம். என் இன்பத்தை, என் கொண்டாட்டத்தை, என் சொர்க்கத்தை இல்லை. வேதத்தை படிக்கிறதுக்கு உண்ணாவிரதம் எதுக்கு இருக்கணும்? என்ன பிரச்சனை? என்னங்க பிரச்சனை? வேதம்ன்றது எழுதப்பட்ட நூலா இல்லை அதில் இருக்கிற எழுத்துக்களா
இல்லை அது தர அர்த்தமா? அர்த்தம் தானே. ஐ லவ் யூன்னு டிஷ்யூ பேப்பர் எழுதி கொடுக்கக்கூடாதா? கக்கூசுக்கு போய் டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் நேராக சொல்ல முடியல, அடுத்தது அவள் தான் பேல போகிறான். புரியுதானே சொல்கிறேன்ட்டு? நான் அதில் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஐ லவ் யூன்னு எழுதிட்டு வந்தேன். டிஷ்யூ பேப்பரா மேட்ருங்க? ஐ வாண்ட் டு ஃபக் யூன்னு அந்த பேப்பரில் எழுதிட்டு வந்தேன். அவள் படிச்சு என்ன புரிஞ்சுப்பா? டிஷ்யூ பேப்பரில் எழுதி வச்சுறான், போடான்னு துவச்சி போட்டு வந்துட்டா. துவச்சி போட்டே வந்துட்டா. ஆனால் ஃபக் பண்ணுறதுக்கு நைட்டும் வந்துட்டால. பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சா இல்லையா? பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் மேட்ரு, எழுதுனது மேட்ரு, அவள் துவச்சி போட்டது மேட்ரு. நோக்கம் நிறைவேறி விட்டது. மண்ணா நோக்கம் ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. அப்போ வேதத்தோட நோக்கம்னா நோக்கத்தை சொல்கிற நேராக சொல்லு. என்ன பண்ண நீ? என்ன ஒன்றா மனப்பாடம் பண்ணி என்ன சொல்ல வருது சார்? ரிக்வேதம் என்ன சொல்லுது? அதர்வண வேதம் என்ன சொல்லுது? சாம வேதம் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? குரான் என்ன சொல்லுது? ஏதோ ஒரு நூல் சித்தான், தமிழ் தான் இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், வெள்ளைக்காரனாக இருக்கட்டும், வாழ்வானான்னு சொல்லுவானா? கொண்டாட்டமாக இருக்காதுன்னு சொல்லுவானா? மகிழ்ச்சியாக இருக்காதுன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? யார் ஒன்றா இருக்கட்டும். உயர்ந்த ஞானம் எது? நல்லா இருன்னு சொல்கிறதா, இல்லை நாசமாக போன்னு சொல்கிறதா? நான் நினச்சபடி இருன்னு சொல்கிறதா, நீ நினச்சபடி இருன்னு சொல்கிறதா? உயர்ந்த ஞானம் எது? மனம் போல் மாங்கல்யம்னா ஏன் மனம் போலவா, உன் மனம் போலவா? அவங்கவுங்க மனம் போல தானே மாங்கல்யம். அப்புறம் அப்போ வேதாந்தமோ சித்தாந்தமோ படிக்கிறதுனாலையோ, அதை நீங்கள் பேசின்னு இருக்கிறதுனாலையோ, கடைசி வரைக்கும் அதை படித்து பெருசாக நீங்கள் பேசுறதுனாலையோ, ரொம்ப நல்லா பேசுறதுனாலையோ, ரொம்ப அழகாக பேசுறதுனாலையோ, சிறப்பாக பேசுறதுனாலையோ முடிவுண்ணா? அவங்க மாதிரி தெளிவாக சொன்னவன் உண்டா? பாவம், ரெண்டா பிரிக்கூடாது உடம்பை அப்படின்ட்டு ஒரே நைட்டி போட்டுன்னு டான்ஸ் ஆடினு வந்துக்கிறான் ஒருத்தன். என்ன பாவமாக தெரியல உங்களுக்கு? அவனை பார்த்தா பரிதாபமாக இல்லை உங்களுக்கு? எனக்கெல்லாம் அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ஐயோ பாவம், இது வாழா வெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை? தேவைப்பட்ட சட்டை மட்டும் கட்டிப்பேன், தேவைப்பட்ட வேஷ்டி மட்டும் கட்டிப்பேன். ரெண்டும் கட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லையே. கொண்டாட தெரிஞ்சவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கான்? சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ தான் வேதாந்தி, நீ தான் சித்தாந்தி. இறை சித்தத்தின்படி வந்தால் நீ ஒரு சித்தாந்தி. வேதங்கள்லாம் சொல்கிற முடிவுபடி வந்தால் இன்பம் தான் இலக்கு. இலக்கு எது? இன்பம் தான். இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இறைவா, என்னை ஏன் இவ்வளோ சந்தோஷமாக பச்சு? எனக்கு கை காலு வாய் மூக்குன்னா என்ன இவ்வளோ பண்ணிட்டுக்கிறேன்? இவ்வளோ பண்ணி சொம்ம வச்சுக்கிட்டுக்கா? சொம்ம வச்சுக்கிட்டுக்கா? எவ்வளோ செஞ்சா வச்சுனுக்கு முடியுது? சொம்மா பிறந்தது குழந்தை மண்ணு மாதிரி ஆகுது. பிறகுது, உருளுது, நிற்குது, நடக்குது, சிரிக்குது, பேசுது, போகுது. அப்படி தானே? வளர வளர பேசுறது தப்பு, சிரிக்கிறது தப்பு, நடக்குது தப்பு, நிற்கிறது தப்பு. கிழக்கு பக்கம் நிற்கவா, மேற்கு பக்கம் நிற்கவா, ஒரே கன்ஃபியூசிங்காக இல்லை? குழந்தைகிட்ட போய் சொன்னால் பாவம் இல்லை? இந்த குழந்தை எவ்வளோ வயசானாலும் குழந்தை தான். எப்படி தான் இருக்கு போதே? வேதாந்தி எப்படி தான் இருப்பார்? டும்மி போட்டுன்னு பூணல் போட்டுண்டோ பேஸாக இருப்பாரா? போட்டுக்கலாம், என்ன பிரச்சனை? 10 ரூபா பூணல் தானே, வாங்கி மாட்டியோ? மைசூர் தானே விட்டுரு. மசூர் போடுறதுனாலையோ பூணல் போடுறதுனாலையோ ஒருத்தர் வேதாந்தியாக ஆக முடியாது. கொண்டாட்டமாக இருந்தால் ஒழி அவர் யார் கிடையாது, வேதாந்தி கிடையாது. ஒரு நூல் படித்தவர் யார்? அதை புரிஞ்சு, அதை அர்த்தத்தை புரிஞ்சுன்னு அதைப்படி வாழ்கிறவரா, சும்மா படித்தவரா? இல்லை அந்த படிச்சுட்டேன்னு திமிரில் பேசிக்கிறவரா, படிச்சுட்டு வாழ்கிறவரா? யார் சரி? வேதம் என்னத்துக்கு எழுதப்பட்டது? அது ஸ்ருதியாக மிருதியாக இருக்கட்டும், எதுக்காக சொல்லப்பட்டது? வாழ்கிறதுக்கா, மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கா? எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் மொத்தம் புக்கு எழுதிட மாட்டான். எழுதியிருந்தால் அவனோட ஒரு கிறுக்கன் இருந்தே இருக்க மாட்டான். அவனே இப்போ கூட்டு வந்து விட்டா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னும் தெட்டு மாதிரி 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசி தான் உள்ளவே வர முடியும். அமெரிக்காவுக்குள்ளே எப்படி வரணும்? வேதாந்தம் தெரியும் சார், 4 வேதத்தையும் கரைச்சி குடிச்சிட்டுக்கிறேன். அவர்கிட்ட போய் பாஸ்போர்ட்டு கொடுத்துட்டு சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர் பூஜம் பிரசன்னம் வந்தோம்னா என்ன பண்ணுவார் அவர்? ஓகே குத்தி உனக்கு உள்ள அனுப்புவது நினைக்கிறீங்க? இப்படி போடாட்டு என்ட்ரியாவே அப்படி என்ட்ரியானா நான் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறேன். இங்கே எனக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லை ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறேன், நான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்துக்கிறேன். அப்படி தானே? இங்கே வந்து நான் செலவு பண்ண தகுதியாக இருக்கிறேன், இல்லை இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வந்துக்கிறேன். சொல்லணுமா இல்லையா? அவர்கிட்ட நான் 4 வேதம் சொன்னீங்கன்னா வேறு
ஒன்றா இது கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் பாதிரியார், அவர் பேரே ஜேம்ஸ்னே வச்சுக்குவோம். அவர்கிட்ட போய் பைபிள்லேருந்து 4 வசனத்தை சொன்னால் திரும்பி ஒத்துப்பார் அவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மையும் உண்மையும் சுத்திகரிக்கும்னு சொன்னேன்னா ஓகே நீ போலாம் உள்ளன்னு வரே. இப்போ எது வேதம்? வேதம்னா முடிவு, வேதம்னா முடிவு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வேதம். வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ பனியும் நீ. ஏன் கொண்டாடுற மனிதனுக்கு வேதம் எப்பேற்பட்டது? சிறந்த நூல். புரிஞ்சுக்கிற மனிதனுக்கு தான் அது வேதம், புரியாத மனுஷனுக்கு அது பூதம். மண்டை ஃபுல்லாக அதையே வச்சுக்கின்னு எப்போ பார்த்தாலும் அதையும் மனப்பாடம் பண்ணி பாரமாக இருக்காது. அப்போ டேய் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குது. எந்த புக்கில் 4ல் சாப்பிடணும் கறின்னு சொல்லி கொடுத்தான் சொல்லு. எவன் சப்பாத்திக்குள்ள ஸ்டப் பண்ணுறதுக்கு கறியோ மீனோ மீட்டோ இல்லை காய்கறியோ வெஜிடபிளோ வச்சு உருட்டணும்னு எந்த வேதம் சொல்லிக்குது? எந்த வேதத்தில் நான் இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு 17 போனால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது? இல்லை எந்த சித்தாந்தத்தில் இருக்குது? வாழ்க்கை புதுசு, காலகாலமாக மாறின்னு வந்துன்னுக்குறோம். உங்களுக்கு இந்த காலத்தில் இதெல்லாம் என்றோ எப்போ யாராலோ எதுக்காகவோ எழுதப்பட்ட நூல் இன்னைக்கு உதவாது, பயன்படாது, தேவையில்லை. அம்மானா நீங்கள் அந்த புக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்கன்னா இப்போ அட்டை போட்டு வச்சுங்க. அந்த காலத்துலேயே அவர் ஓடு வந்துக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுங்க. அப்போ இப்போ எப்படி இருக்கிறீங்க? புத்தர் பாவம் பைக் ஓட தெரியும் அவருக்கு. புல்லட்டு குத்த என்ன பண்ணுவார் அவரு? சுத்தி சுத்தி வந்தீங்க சுட்டு விரலா தொட்டீங்க ஐயோ என்னானோ இத்து போக. புத்தர்கிட்ட பைக்கு குத்த என்ன பண்ணுவான்? பாவம் இல்லை அவனே பாவம் துணி சுத்தின்னு தைக்காம போட்டு சுத்திங்கிறான். பைக்கில் ஏந்து வந்தா துணிக்கு நீ வந்து போதுட்டு பயந்துன்னு இருக்கிறான். முடியும். உங்க ஐயா புல்லட்டில் வச்சுன்னு புல்லட்டில் ஓட்டி போறாரு. இப்போ நான் புத்தர் கிடையாது பாரு. புத்தர்னா காவி ட்ரெஸ் போட்டுதா தான் புத்தரா? புதுமையானவன் அர்த்தம். புத்தர்னா யாரு? புதுமையானவன். புத்தம் புதியது உலகம். புதுசாக அனுபவிக்கிற யார் தான்? புத்தர் தான். ஒத்துப்ப இவரை போய் புத்தர் நீராரு பாரு புறம்போக்கு சேரி நாய் என்ன சொல்லுது? புத்தர்னு சொல்லுதுன்னுவோம். அவனுக்கு என்ன தெரியாது பாவம். புத்தர்னா என்னன்னு தெரியாது. நம்ம ஏசுநாதர் தெளிவில் அங்கே தொங்கிங்கன்னு சொல்லு, கத்திரே இவங்களெல்லாம் மன்னிங்கோ, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணுக்குறாங்கோ. நம்ம ஸ்லாங்கில் சொல்லியிருக்க மாட்டார்ல. அவர் உயர்ந்த ஞானத்தோடு பேசியிருப்பார். அவர் பேசின மொழியை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவர் பேசும்போது வேறொரு மொழியில் தான் எழுதியே வச்சாங்க. அதனால் அவர் என்ன மாதிரி பேசினார்னு யாராலையும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன் மொழியே இல்லை, வழக்கு வந்துச்சு. அவர் பேசின மொழியே இல்லை. பாலி பேசுகிறான் புத்தர், மொழி இல்லை. அதனால் நீங்கள் வேதாந்தம் புக்கெல்லாம் சித்தாந்தம்லாம் தேடியெல்லாம் இல்லை. வாழ்க்கை உங்களுக்கு இங்கே இருக்குது. எல்லா வேதாந்தமும் அல்லது சித்தாந்தமும் கொண்டாட்டமாக இருக்க சொல்லுது. நானும் அதே தான் சொல்லி சொல்லி முடிக்கிறது. எவ்வளோ சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கும். புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் சைலண்ட் ஆகிடுச்சு, மைக்கு சரியில்லைலாம் நினச்சிட்டு போகிறீங்க? பேசவே இல்லை, சும்மா நான் அடிவாய் திறந்து சொன்னேன். நல்லா இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.